இங்க பாருங்க, இந்த மலையில எங்க அப்பா உளுந்து அங்க இருந்து வந்திருக்கிறத பாருங்க. ஐயோ கொடை கொடை இல்லை, கொடை பத்திரம்ப்பா சாமி, கொடை பத்திரம் வந்துருங்க. ஐயோ என்ன ஓடியாந்துருக்கு. எங்க அப்பா அங்க இருந்து பைக்ல வந்திருக்கு பாருங்க காத்துல. நனையில இருந்தா கோடுந்தா இது மாட்டிக்கிட்டு தானே இருந்தது. சரி ஏன் மலையில விழுந்துடியாந்தப்ப பாருங்க, காற்று பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, தண்ணியெல்லாம் பாருங்க ஃபுல்லாக செவுத்து ஓரத்தில் நிற்கிது. இதெல்லாம் போய் வெட்டி விடணும். இப்போ வெட்டி விட்டால் தான், இல்லைன்னா அப்படியே செவுத்தில் தண்ணி ஓரம் ஏற்று அப்படியே இதாகிரும். வேறு தண்ணி இருக்குது. இப்போ எந்த பக்கம் வெட்டி விட்றதுன்னு தெரியல. இப்போது அந்த பக்கம் வெட்டி விட்ற வேண்டியதான். பாருங்க, நல்லா காற்று செம்ம காற்று அடிக்குது. காற்று பிச்சு எடுக்குது காற்று. பாருங்க, தண்ணி இந்த இடத்துல தேங்குது, ஓடுறதுக்கான வழி இல்லாமல். அப்படியே விட்டுச்சுன்னா சோறுக்கு வேறு இதாகிடுமா, அதனால் அவங்க வெட்டி விட போகிறாங்க. நான் வெளியில் போகலை. தண்ணி இங்கே தேங்கிட்டு இந்த மண்ணை கொட்டியிருக்கா, அது கொஞ்சம் மேடாக இருக்கையும் அங்கே நான் இறங்கலை. அதான் எங்கள் அப்பா தான் வயகுள்ள வெட்டி விட்றாங்கப்பா. அந்த அங்கே நிற்கிறதுல தண்ணி இல்லை இல்லை, அந்த கல் ஓரமாக வெட்டிட்டு போகிறாங்க. அங்கிட்டு கல் எடுக்கலை. ஆமாம், நீ போய் உட்காருப்பா. போப்பா, அம்மாவை டீ போட சொல்லு போ. பயிர் நல்லா வந்துட்டுலப்பா. ஆமாம். ஐயோ சோளத்தை பாரு, சோளம் நல்லா பிஞ்சு வச்சிருக்குப்பா. நல்லா சாயுது எல்லாம். அக்கா விட்டு பொங்கல ஓடுதாம்மா, ஓடுதா? இந்த பக்கம் இந்த வண்டி இருக்குல்ல, உங்கள் வண்டி இந்த பக்கம் வெட்டி விடுங்களேன். இந்த ஒடியாருது பாருங்களேன். இங்கேயும் வெட்டி விடுங்க. இந்த எங்கள் அப்பா வண்டி சோளத்துக்கிட்ட ஓடுற மாதிரி வெட்டி விடுங்க. அவ்வளோ வெட்ட முடியாதுப்பா, போதுங்க விடுங்க. அங்கே மட்டும் வண்டி விடுங்க. செடியெல்லாம் வாங்கினது வச்சோம், அதுக்கு குழியும் போட்டோம். ஆனால் அதுலேருந்து மழை, அதனால இன்னும் செடியே ஊனலை. இந்த சவுத்து ஓரமாக அப்படியே தண்ணி ஃபுல்லாக நிற்கிதுல. வேறுங்க அப்படியே சோறுக்கு ஏதாவது ஆயிட்டா என்ன பண்ணுறது? சோறு ஃபுல்லாக தண்ணி நிற்கிது ஓரத்தில். அதுக்கு தான் வெட்டி விட்டுட்டோம்னா ஆனால் காற்று இப்போ என்னமோ புயல் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னன்னு தெரில. நெட்டு ஸ்லோவாக இருக்குது எங்களுக்கு, கரண்டும் இல்லையா. என்னன்னு சரியாக நிலவரம் தெரியலை. என்ன அடித்தாலும் நம்ம வீட்டில் தான் இருந்தாகணும். பார்த்துக்கிடுவோம். இப்போ என் கொடை பறந்துட போகுது. எங்கள் அப்பா மாமா 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 கொடை போயிட்டு பறக்குதுப்பா பறக்குதுப்பா. ஏன் அப்பா சாரு
இந்த இங்கேனா கொஞ்சம் வெட்டி விடலாங்க, நல்லா ஓடுது. இந்த தண்ணியெல்லாம் இந்த அங்கன அப்பா நான் உள்ளே போயிடவா? இப்போ இங்கே நிற்குதான், காற்றடிக்குது பயங்கரமாக. அம்மா நம்ம சோளம் தான் என்ன ஆகுதுன்னு தெரியல. அப்படியே காற்றோட சாரெல்லாம் அடிச்சிட்டு இருக்கு. நல்லா காற்று. மயில பாருங்க தோலை. நீ அந்த பக்கம் மலையில் கொளுத்து முடியாது. காற்று ஃபோன் அடிச்சுட்டாங்க. அப்பா மாதிரி சொன்னதை கேட்கல. அடி அடி வந்துட்டேன் அடி. என்கிட்டப்ப வருங்க போட்டு சொட்டு மூடிட்டேன். இந்த மலையில் விழுந்து எங்கள் அப்பா இங்கேருந்து ஏன் இப்படி விழுந்து விடியாந்துருக்கேன்னா, எங்கள் அப்பாவும் வேலைக்கு போயிருந்தாங்க வெளியூர். எங்கள் அப்பா நேற்று சாயந்தரம் தான் அப்பா வந்தது வேலைக்கு போயிட்டு. அதனால சரின்னு வந்தாச்சு நேரம். இங்கே என் அண்ணனுக்கு ஃபோன் அடிக்குது வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு. போகலையா? அப்பா காற்று இப்போதான் தண்ணி ஒரு வெட்டி விட்டாச்சு. வரும் அந்த ஓடு வரும். ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் காற்று சுற்றி சுற்றி அடிக்குது. அந்த புயலுக்கான அறிகுறி தெரியுது அப்படியே. இது வெட்டி விட்டால் தான், இல்லைன்னா செவரில் வந்து ஓரம் தண்ணி ஏறி அப்படியே எது வேணாலும் நடக்கலாம். நல்லா காற்று மழை. நேற்று ஆரம்பித்தது, நேற்று ஏன் முந்தா நாள் நைட்டெல்லாம் மழை பெஞ்சுது. நேற்று காலையிலேருந்து கிட்டத்தட்ட 24 மணி நேரமாக நான் ஸ்டாப்பாக பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் கூட கேப்பு கிடையாது. இப்படியே தான் பெஞ்சிக்கிட்டு இருக்கு. நேற்று கூட வீடியோ போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. என்ன இந்த இடத்தே என்னமா ஆக்கிட்டீங்க போல. என்னம்மா ஆயிட்டே? ஆட ஏதாவது போட்டு வெட்டியாச்சு. காற்று மழையுமா வந்துட்டு. டீ போட்டாமா அப்படியாங்க? ஏய் அப்பா, சரி தென்னமலை தூக்கி இது ஓரமாக வச்சுட்டு வந்துருங்க. அங்கேயே கொண்டு போங்க லாஸ்ட்டுக்கு. ஃபுல்லாக முளைச்சிருச்சுவாமா அதில். நம்ம இன்னும் ஊனலை. அதான் ஓதம். ஏறுங்க. இந்த செடியிலலாம் ஓரளவு தண்ணி இல்லை. இங்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி. எப்பா எப்பா அம்மா உங்கள் வண்டியை தள்ளி விட்ற போதுமாம்மா. சாஞ்ச மெனிக்க இருக்கு வண்டி. சரி ட்ரம்மோவில் தூக்கி அங்கிட்ட போட்டு ஓடியாந்துருங்க. ஆயில் கேனு தேங்காய் வாங்குவோம்ல, அது இப்போ லாஸ்ட்டாக வாங்கினது 2 கேனும் இங்கேயே கிடந்துட்டு. வாங்க நம்ம உள்ளே போவோம். அப்பா கரண்ட் இல்லை உள்ள. சாப்பாடு வச்சுருக்கேன் அடுப்பில். இந்த சைடு வந்து டீ வச்சு விட்ருக்கேன். அவங்களும் மழையில் நனைஞ்சிட்டு இருக்காங்களா. எங்கள் அப்பாவும் இப்போ தான் மழையில் நனைஞ்சிட்டு இருந்ததுனால டீயை வச்சாச்சு. குழம்பு தான் என்ன வைப்போம்ப்பா? என்ன வைக்கிறதுனே தெரியல. அந்த ஊரா
இப்போ இறங்குனப்ப சரி ஆ என்ன குழம்பு வைக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது? வாய்ப்பு இருக்குது. என்னது நம்ம வீட்டில் பறித்த பீக்கங்காய் இருக்குது, உருளைக்கிழங்கு இருக்குது, கத்திரிக்காய் இருக்குது, சவுசவு இருக்குது. அதெல்லாம் போடக்கூடாது எங்கள் அப்பாவுக்கு. இருட்டாக இருக்கு. எக்ஸ்ட்ரா போடுறதுக்கு எக்ஸ்ட்ரா போடுறதுக்கு அப்புறம் வேறு ஒன்றும் இல்லை. கருவாடு கருவாடு இல்லை. நான் அந்த போக சொல்கிறேன் பாலும் கருவாடு பழசு. அது நான் எப்போ தெரியுமா அந்த வெண்டைக்காய் ஃபஸ்ட்டு காய்க்க ஆரம்பித்தது பாரு. அப்போ இந்த அங்கே தெருவில் அங்கே சுபஸ்டியக்கா இருக்காங்க, அவங்க கொடுத்தாங்க கருவாடு. அது நல்லா இருந்தா நல்லா இருந்தால் போட்டு வச்சுட்ருவோமா குழம்பு. சவுசவெல்லாம் போடாண்டாம். ம் உருளைக்கிழங்கு கத்திரி உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் அந்த பீக்கங்காயும் போட்டு விட்ருவோம். போடலாம். ஆ போட்டு வச்சு விட்ருவோம் கொஞ்சமா. என்ன தண்ணியாக வைக்கணும். எங்கள் அப்பா என்னமோ வாங்கிட்டு வந்துருக்கு பாருங்க. கடையெல்லாம் ஒன்றுமே கடையெல்லாம் ஒன்றுமே இல்லையா. இருங்க அவங்க வந்தோடனே லைட் அடிக்கட்டும், அப்புறமா பிரித்து காமிக்கிறேன். இதை விட்டு